நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து நாம் எல்லாம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை எப்படியோ முடிந்துவிடும். ஆனால் மறுமை வாழ்க்கை அது நரக வாழ்க்கையாக இருந்தாலும் சொர்க்க வாழ்க்கையாக இருந்தாலும் அது நிரந்தரமானது. நாம் சொர்க்கத்திலே இருப்பதற்கு இங்கே தேவையான ஒரு சாதனம் என்னவென்றால் நம்முடைய தக்வா, இறையச்சம். இறையச்சம் தான் மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்பது இரண்டு விஷயங்கள். ஒன்று நல்லொழுக்கம், நற்குணங்கள், தீய பண்புகள் இல்லாத, பாவங்கள் இல்லாத நல்ல பழக்க வழக்கங்கள். இரண்டாவது அல்லாஹுடைய அச்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களை அனைவரை விடவும் அல்லாஹுவை நான் அதிகம் பயப்படுகிறேன் என்று. ஆக அல்லாஹுடைய பயம் யாருக்கு இருக்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக ஈடேற்றம் பெற்று வருவார். அல்லாஹ் திருமறை குர்ஆன் 3வது அத்தியாயம் 133வது வசனத்திலே சொல்கிறார், وَصَارِعُوا إِلَى مَغْفِرَةٍ مِنْ رَبِّكُمْ وَجَنَّةٍ عَرْضُهَا السَّمَاوَاتُ وَالْأَرْضُ أُعِدَّتْ لِلْمُتَّقِينَ. அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கும் அவனுடைய சொர்க்கத்திற்கும் தாமதிக்காமல் நீங்கள் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கத்தின் பரப்பளவு வானம் பூமி போன்ற விசாலமானது. அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் இறையச்சமுடையவர்களுக்காக, தக்வா உடையவர்களுக்காக படைத்திருப்பதாக சொல்கிறார். ஆக நாம் எல்லா நிலைகளிலும் இறையச்சம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் தொழுகையை தொழுகிறோம், அந்த தொழுகையிலே இறையச்சம் வேண்டும், தக்வா வேண்டும். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய பயத்தோடு அந்த தொழுகையை தொழுதார்கள். கியாம் என்று சொல்லக்கூடிய நிலையை, ருக்கு என்று சொல்லக்கூடிய குனிதலை, சஜிதா என்று சொல்லக்கூடிய நெற்றியை நிலத்தில் வைப்பதை எல்லாம் நிதானமாக அல்லாஹுக்காகவே அழகாக அல்லாஹுடைய பயத்தோடு அதை நிறைவேற்றினார்கள். அதனால் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஸிஈன். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக இந்த தொழுகை அல்லாஹ்வை பயப்படாதவர்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருக்கும். பாருங்கள், அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கு இல்லையோ அவர்களால் ருக்கு செய்ய முடியாது, சஜதா செய்ய முடியாது. ஏதோ அவர்கள் தாந்தோன்றித்தனமாக தன்னை உணராமல், தன்னை படைத்தவனை உணராமல் தாந்தோன்றித்தனமாக கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று தங்களுடைய வாழ்நாளை முடித்துக் கொண்டு கபருடைய வேதனைக்கும் நரக வேதனைக்கும் உரியவர்களாக ஆகிவிடுவார். ஆக தொழுகையிலே நாம் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும், அல்லாஹ்வை பயந்து தொழ வேண்டும். அதே போல ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹ் அவனுடைய கடமைகளை, கட்டளைகளை நிறைவேற்றும் போது அவனுடைய அடியார்களிடம் அவன் எதிர்பார்ப்பது தக்வாவை. ஹஜ்ஜிக்கு நீங்கள் செல்கிறீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். ஹஜ்ஜிக்கு நீங்கள் செல்கிறீர்களா? அதற்கான தயாரிப்புகளை தயாரித்துக் கொள்ளுங்கள். அந்த காலத்திலாம் கட்டுச்சோறு தான். அதற்கான கட்டமுதுகளை தயார் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய கட்டமுதுகளில் எல்லாம் சிறந்ததாக எது இருக்க வேண்டும் தெரியுமா? இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். ஹஜ்ஜுக்கான கட்டமுதுகளை நீங்கள் தயார் செய்கின்ற அதே நேரத்திலே உங்களுடைய கட்டமுதுகளில் எல்லாம் சிறந்ததாக எது இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். என்னையே பயந்து வாழுங்கள் அறிஞர்களே என்று அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அல்லாஹ்வை யாரெல்லாம் பயந்து வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அறிஞர் பெருமக்கள். அவர்கள் படிக்காதவர்களாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய பயம் இருந்தால் அவர்களைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிஞர் பெருமக்கள் என்று சொல்லுகிறார். இன்னமா யக்ஷா அல்லாஹ மின் இபாதிஹில் உலமா.
அல்லாஹுவை பயப்படக்கூடிய ஒவ்வொருவரும் உலமாக்கள் ஆவார்கள் என்றும் அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹுவை பயந்து வாழ்வதிலே தான் நமக்கு இம்மை மறுமை வெற்றி இருக்கிறது. அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்திருக்கின்றான்? அவனை வணங்குவதற்காக படைத்திருக்கின்றான். அந்த வணக்கத்திலே நோன்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் வருடத்திற்கு ஒரு மாதம் கடமையாக்கப்பட்ட அந்த நோன்பை நாம் நோக்கும் போது எப்படி நோக்க வேண்டும்? உண்ணாமல், பருகாமல், இல்லற வாழ்வில் ஈடுபடாமல் இருந்தால் மட்டும் போதுமா? அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்கும் அஸ்ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய முன்னோர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறே உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக நீங்கள் இறையச்சம் உடையவர்கள் ஆகலாம். அதே போல நீங்கள் குர்பானி கொடுக்கிறீர்கள், ஒழுகியா கொடுக்கிறீர்கள், அதிலும் இறையச்சம் வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். லையனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கிய நாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து பலியிடும் ஆடு, மாடு, ஒட்டகை போன்ற பிராணியின் இறைச்சியோ இரத்தமோ ஒருபோதும் அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. எனினும் உங்களுடைய அச்சம், அல்லாஹுடைய பயம், அதுதான் அவனை சென்றடைகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய கட்டளைக்கு இணங்க அறுக்க முற்பட்டார்களே, கடைசி வரையிலும் அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுவதிலே உறுதியாக இருந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும், தந்தையே, நீங்கள் என்னை அறுத்த அல்லாஹுக்காக பலியிடுங்கள், என்னை பொறுமையாளர்கள் ஒருவராக காண்பீர்கள் என்று சொன்னார்கள். ஆக அல்லாஹுடைய பயம், அல்லாஹ் தந்தது இந்த வாழ்க்கை, அல்லாஹ் தந்தது இந்த பிள்ளை, அல்லாஹ் கேட்கின்றான் என்று அல்லாஹுக்காக அல்லாஹுடைய பயத்தோடு அவர்கள் அறுக்க முன்வந்த போதுதான் அல்லாஹ் வானிலிருந்து ஆட்டை இறக்கி அதை பகரமாக்கினார். மகனை அறுக்க வேண்டாம், சோதனையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள், இந்த ஆட்டை அறுத்து பலி கொடுத்து விடுங்கள் என்று. நரபலி, மனிதர்கள் பலி கொடுப்பதை இந்த உலகத்திலே ஒழித்து கட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இத்தகைய நரபலி ஒழிப்பிற்கான ஒரு சோதனையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வைத்தார். ஆக நாம் அறுத்து பலியிடக்கூடிய அதுவும் அதுதான். அதிலும் இறையச்சம் வேண்டும். தான தர்மங்களை செய்கிறீர்களே, உங்களை பாராட்ட வேண்டும் என்றோ, பலரும் உங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றோ அந்த தான தர்மங்களை நீங்கள் செய்யக்கூடாது. அல்லாஹுடைய பயத்தோடு அந்த தான தர்மங்களை, அல்லாஹ் எங்களை கொடுக்க வச்ச, அவங்கள வாங்க வச்ச, எங்க கையை மேலாக்கின, அவங்க கையை கீழாக்கின, உனக்குத்தான் புகழெல்லாம், உனக்காக நீ சொன்ன பிரகாரம் நாங்க கொடுக்கிறோம் என்று அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்த்தவர்களாக அந்த தான தர்மங்களை செய்ய வேண்டும். ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் ஹௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவர்கள் இரவு நேரத்தில் அல்லாஹ்வின் மீது கொண்ட பயத்தின் காரணத்தினாலே தூக்கத்தை தொலைத்து விடுவார்கள், தூக்கத்தை விட்டும் எழுந்து விடுவார்கள், விழாப்புறங்களை உயர்த்தி அல்லாஹ்விடம் அச்சத்தோடும் ஆசையோடும் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ் மன்னித்து விடு, தண்டித்து விடாதே, நீ தண்டித்தாலும் உன்னை கேட்பதற்கு யாரும் இல்லை, எங்களை தண்டித்து விடாதே, மன்னித்து விடு, எங்களுக்கு நீ தரக்கூடியதை எல்லாம் தந்து விடு என்று அவர்கள் அச்சத்தோடும் ஆசையோடும் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற அந்த ஆதரவை வைத்து அல்லாஹ் தண்டித்தால் என்ன செய்வது என்ற அந்த அச்சப்பாட்டோடு அவர்கள் துஆ செய்வார்கள். நாம் அவர்களுக்கு வழங்கியதிலிருந்து அவர்கள் அல்லாஹுடைய திருமுகத்துக்காக தானம் செய்வார்கள், தர்மம் செய்வார்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹ் சொல்கிறார், وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا. அவர்கள் அல்லாஹ் பெயரிலே கொண்ட மஹப்பத்தின் காரணமாக, பிரியத்தின் காரணமாக, وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا يَتِيمًا وَأَسِيرًا. அல்லாஹ் பெயரிலே கொண்ட முஹப்பத்தின் காரணமாக, பிரியத்தின் காரணமாக ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும், அநியாயமாக சிறையிலே அடைக்கப்பட்டு ஒடுக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கும் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து செலவு செய்வார்கள். இந்த செலவுக்கு என்ன பிரதிபலன்? எதை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள்?
அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா நுதீமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுகூரா. நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு உதவுவதல்ல, உங்களுக்கு தான தர்மங்களை செய்வதல்ல, நீங்கள் எங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, நீங்கள் எங்களை புகழ வேண்டும் என்பதற்காக அல்ல, அல்லாஹுடைய திருமுகத்திற்காக, அல்லாஹுக்காக நாங்கள் அதை செய்கிறோம். அதே போல அடுத்த வசனத்திலே நிச்சயமாக முகங்கள் எல்லாம் சுட்டி கருத்து விடுமே, யா நப்சி யா நப்சி யா நப்சி என்று ஒவ்வொருவரும் நான் ஈழக்கம் அடைந்தால், நான் நரகில் இருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் போனால் போதும், தந்தையை விட்டு பிள்ளை ஓடுவது, பிள்ளையை விட்டு தாய் ஓடுவது, சகோதரனை விட்டு சகோதரன் ஓடுவது, நண்பனை விட்டு நண்பன் ஓடுவது, அப்படிப்பட்ட ஒரு அமளி குமளியான அந்த நாளை நினைத்து நாங்கள் பயந்து, அல்லாஹுவை பயந்துதான் உங்களுக்கு இந்த தான தர்மங்களை செய்கிறோம். ஆக இவ்வாறு நம்முடைய வணக்க வழிபாடுகளில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்ப்பது எதை? தக்வாவை. இந்த தக்வா இறையச்சம் அதிகப்பட வேண்டும், அதிகமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் சஹாபிய பெண்மணிகளுக்கும் அவர்கள் முன்னொரு காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை எல்லாம், அவர்கள் எவ்வாறு பேணுதலாக வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் எடுத்து சொல்லுவார்கள். ஆம், பனி இஸ்ரவேல் காலத்திலே 2 பேர்கள் இருந்தார்கள். 2 பேர்கள் என்றால் எப்படி? அல்லாஹுடைய பயத்தோடு வாழக்கூடியவர்கள். அதிலே ஒருவர் இன்னொருவரிடம் ஒரு வயலை விலைக்கு வாங்கினார். வயலுக்குரியவர் அந்த தொகையை பெற்றுக் கொண்டு வயலை அவரிடம் விட்டு விட்டார். வயலை வாங்கியவுடன் அதிலே விவசாயம் செய்வதற்காக ஏற்கலப்பை வைத்து அவர் உழுதார். உழும்போது நங் என்ற சத்தம். உடனே அந்த இடத்தை பார்த்தால் ஒரு செப்பு பாடை நிறைய தங்க காசுகள், புதையல். சாதாரண கொஞ்சம் இல்ல, ஒரு பாடை நிறைய தங்க காசுகள் இருக்கிறது. உடனே அவர் என்ன செய்தார்? நமக்கு அடிச்சிச்சு யோகம் என்று நினைக்கவில்லை, அல்லாஹ்வுடைய பயம். நாம நிலத்தை தானே வாங்கணும், இதற்கு நம்ம விலை கொடுக்கலையே, நிலத்தை வித்தவருக்கு தான் இது சொந்தம் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? இவரிடம் வருகிறார். வந்து, அல்லாஹ்வுடைய அடியாரு, உங்கள்கிட்ட நான் நிலத்தை வாங்கினேன், உழுத, இது இந்த செம்பு பானை நிறைய தங்க காசு இருக்கு, நிலம் தான் நான் வாங்கினது, இது எனக்கு உரியதல்ல, இது உங்களுக்கு தான் உரியது, நீங்க வச்சுக்கிடுங்க அப்படிங்கிறார். அப்ப அவர் என்ன செய்யறாரு? நிலத்தை வித்தவரு, நான் எப்ப நிலத்தை வித்தனும் அதுல உள்ளது எல்லாம் உங்களுக்கு தான், அப்புறம் ஏன் என்னட்ட கொண்டு வருதுங்க, எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்கிறாரு. இல்ல நீங்க தான் எடுத்துக்கணும், நீங்க தான் எடுத்துக்கணும், ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு யாருமே எடுத்துக்கிடாம நிற்கதியா கிடக்குது அந்த புதையல் பானை. அப்புறம் இருவரும் என்ன செஞ்சாங்க? வாங்க யாராவது ஒரு நடுவர்கிட்ட போவோம், ஒரு ஹக்கம்கிட்ட போவோம், ஒரு நீதிபதிகிட்ட போவோம், அவர் என்ன சொல்றாரோ அதுபடி நடந்துக்குவோம். ஒரு மார்க்க அறிஞரிடம் சென்றார்கள். சென்று விவரத்தை சொன்னார்கள். அப்பொழுது நமக்கெல்லாம் அது நமக்கு வந்துவிடக் கூடாது என்பதிலே 2 பேருமே பேணுதலாக இருந்த காரணத்தினால அவர்களுடைய குடும்பங்களை பற்றி விசாரித்து விட்டு, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா என்று கேட்டார்கள் அந்த நீதிபதி. ஆம், எனக்கு ஒரு பருவ வயதிலே மகன் இருக்கிறான் என்று வயலை விற்றவர் சொன்னார். வயலை வாங்கி உழுதவர், எனக்கும் பருவ வயதிலே ஒரு பெண் இருக்கிறது என்று சொன்னார். உடனே அந்த நீதிபதி சொன்னார், நீங்கள் இருவரும் சம்பந்திகளாகி விடுங்கள், உங்களுடைய மகனை அவருடைய மகளுக்கு திருமணம் முடித்துக் கொடுங்கள், திருமண பரிசாக பாதியை, இந்த புதையலிலே பாதியை மணமக்களுக்கு பரிசாக கொடுத்து விடுங்கள், மீதியை அல்லாஹுடைய வழியிலே ஏழை எளியவர்களுக்கு, தேவை உடையவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்களை செய்து விடுங்கள் என்று சொன்னார். ஆக அந்த அளவுக்கு பேணுதலாக வாழ்ந்தவர்கள். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை சொல்லுவார்கள், தப்லீக் ஜமாத்திலே சொல்லுவார்கள், ஐஸ் கட்டியை எடுத்து சர்வத்து அதுல போட்டா என்ன செய்யும்? கரையும். ஐஸ் கட்டியை எடுத்து சாக்கடை அதுல போட்டா என்ன செய்யும்? கரையும். அப்ப இந்த ஐஸ் கட்டி போடுறதுதான் நம்முடைய வாழ்க்கை. அது அப்படியே தண்ணி உருகிற மாதிரி உருகி உருகி நம்முடைய வாழ்க்கை முடிந்து கபருக்கு போகக்கூடிய நிலை வந்துடும். இங்க எல்லாம் ஒன்னா இருப்போம், அங்க கொண்டு போய் தனியா வச்சிருவாங்க. அப்ப அந்த மாதிரியான கபரு வேதனைகளை, நரக வேதனைகளை, நெருப்பு வேதனைகளை பயந்து
அல்லாஹுவை பயந்து அல்லாஹ் நமக்கு தண்டனை வழங்கிவிடக் கூடாது, அவன் வழங்க வேண்டிய அந்த வெகுமதியான சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் வாழ்ந்தார்கள். எவ்வளவு பாவமான காரியங்களை இன்று சர்வசாதாரணமாக மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். வலா தக்ரபு ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ ஸபீலா. நீங்கள் விபச்சாரத்தை நெருங்காதீர்கள், செய்யாதீர்கள் சொல்ல, நெருங்காதீர்கள். நிச்சயமாக அது மானக்கேடானதாகும், மேலும் பல தீமையான வழிகளில அது உங்களை கொண்டு செல்லக்கூடியதாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண்ணின் விபச்சாரம் பார்க்க கூடாதவைகளை பார்ப்பது. கண் இருக்குது, பார்க்கத்தானே செய்வோம். முதல் பார்வை உன்னுடையது. பார்க்கக்கூடாத காட்சியை நீ பார்த்தால் உடனே பார்வையை தாழ்த்து. ஆணாயிலும் சரி பெண்ணாயிலும் சரி அவர்கள் தங்கள் கற்பு நெறிகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். பார்க்கக்கூடாது, பார்த்து விட்டால் திரும்ப திரும்ப அதையே பார்க்கக்கூடாது. ஏனென்றால் முதல் பார்வை யதார்த்தமானது, நம்முடையது. இரண்டாவது பார்வை ஷைத்தானுடையது. ஷைத்தான் கண்களில் இருந்துதான் தன்னுடைய முதல் அம்பை விடுகிறார். கண்ணில் இருந்துதான் ஆரம்பமாகிறது. ஆகவே கண்களை நாம் தாழ்வாக பேணுதலாக வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கண், பார்ப்பதை பதிவு செய்யக்கூடிய கண், பல வருடங்களுக்கு முன்னால் ஒருவரை பார்த்தாலும் பிறகு அதை நினைவுக்கு கொண்டு வந்து, நீங்கள் தானே அது எத்தனை வருஷத்துக்கு முன்னால இந்த இடத்துல பார்த்தோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு கண்ணை நமக்கு தந்திருக்கின்றானே. இந்த கண்ணுடைய விபச்சாரம் பார்ப்பது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த பார்வைகளை, அருவருக்கத்தக்க ஆபாசமான பார்வைகளை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக குடும்பங்களோடு பார்க்கக்கூடாத காட்சிகளை எல்லாம், பாடல்களை எல்லாம், அருவருக்கத்தக்க ஆட்டங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய திக்ர் இருக்க வேண்டிய மனதிலே ஷைத்தானுடைய பிள்ளைகள் பாடக்கூடிய பாட்டுகள் முணுமுணுக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த நிலையிலும் நம்மிலே அந்த மிகப்பெரிய பாவமான விபச்சாரத்தின் சாயல் கூட நம் மீது பட்டுவிடக் கூடாது. கண்ணின் விபச்சாரம் பார்ப்பது, கையின் விபச்சாரம் பிடிப்பது, காலின் விபச்சாரம் நடப்பது, மனது இயங்குகிறது. ஒன்று அதை பிறப்புறுப்பு உண்மைப்படுத்துகிறது அல்லது பொய்ப்படுத்துகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, கற்பொழுக்கம் மிக்கவர்களாக, பத்தினித்தனமாக வாழக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் திகழ வேண்டும். ஒரு பெண் சந்தர்ப்ப சூழலை உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தவறு செய்து விடுகிறார், விபச்சாரம் புரிந்து விடுகிறார். அதன் காரணமாக அவருடைய வயிற்றிலே குழந்தை உருவாகிவிட்டது. ஆனால் அல்லாஹுடைய அடிமையாகிய நான் அல்லாஹுவை பயந்து இந்த குற்றத்தை செய்யாமல் இருந்திருக்க வேண்டுமே, இப்படி செய்து விட்டேனே, இதற்கு என்ன தண்டனை? விபச்சாரத்திற்கு என்ன தண்டனை? கல்யாணம் ஆகாதவர்கள், ஆணோ பெண்ணோ, கன்னியாக உள்ள பெண்ணோ அல்லது திருமணம் முடிக்கப்படாத ஆணோ இது விபச்சாரத்தை செய்தால் இஸ்லாமிய ஷரியத் பிரகாரம், சட்ட பிரகாரம் அவர்களுக்கு 100 கசையடிகள் கொடுக்க வேண்டும். 100 கசையடிகள் கட்டி வைத்து அவர்களை 100 கசையடிகள் கொடுக்க வேண்டும். சில பேர் அந்த கசையடியிலே மயங்கி விடுவார்கள், சில பேர் அந்த கசையடியிலே இறந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு தண்டனை. திருமணமாகி அந்த சுகத்தை ஹலாலான முறையிலே அனுபவித்து விட்டு இன்னும் ஹராமான முறையிலேயும் அதை அனுபவிக்க ஒரு ஆணோ பெண்ணோ நாடினால் அவர்கள் கழுத்து வரை புதைக்கப்பட்டு கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் செய்த குற்றத்திற்கு அது பரிகாரமாகும். நாளை மறுமையிலே அல்லாஹுடைய சன்னிதானத்திலே குற்றமற்றவராக அவர் எழுப்பப்படுவார். இதனால் இந்த அம்மா என்ன செய்தார்கள்? உடனே அல்லாஹுடைய தூதரிடத்திலே வந்து, அல்லாஹுடைய தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், சாட்சி இருக்கிறதா என்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய வயிற்றிலே கரு உருவாகி விட்டது, அதுதான் சாட்சி. உடனே அந்த பெண்ணுடைய பேணுதலை, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலே உணர்ச்சி வசப்பட்டு இந்த தவறை செய்தாலும்
அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக உலகிலேயே தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று அந்த பெண் வந்ததனால் உன்னை தண்டிக்கலாம், ஆனால் உன் வயிற்றிலே உள்ள அந்த குழந்தை அது எந்த பாவமும் செய்யாதது, அதையும் சேர்த்து தண்டிக்க முடியாது, குழந்தை பிறந்தவுடன் வா என்று அனுப்பிவிடுகிறார். இந்த அம்மா எவ்வளவோ அல்லாஹ் இடத்துல தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடுது. இருந்தாலும் நாளை மறுமையிலே நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அதற்கு இந்த உலகத்திலே நான் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த உறுதியோடு குழந்தையை பெற்றெடுத்து கொண்டு வருகிறது. இதோ குழந்தை, நான் பெற்றெடுத்து விட்டேன், இப்பொழுது நீங்கள் தண்டனை கொடுத்தால் எனக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறீர்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்படி அல்ல, உன்னுடைய உணவு, அதாவது இந்த குழந்தையுடைய உணவு உன்னிடத்திலே இருக்கிறது. இந்த குழந்தை பால்குடி குழந்தை, இதனுடைய உணவு உன்னிடத்திலே இருக்கிறது, பால்குடி மறக்கெடுத்து கொண்டு வா என்று சொன்னார்கள். ஏறத்தாழ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், 24 மாதங்கள் 2 வருடம் பூரணமாக தாய்மார்கள் குழந்தைகளுக்கு பால் ஊட்ட வேண்டும் என்று. ஆனால் இப்பொழுது எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இவங்க என்ன செய்யறாங்க, போயிட்டாங்க, போய் அந்த குழந்தையை வளர்க்குறாங்க. 2 வயசாயிடுது, பால்குடி மறக்கடிச்சாச்சு. கையில ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து, கையிலே தன்னுடைய பெற்ற பிள்ளையின் கையிலே அந்த பிள்ளையின் பாசத்தின் காரணமாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு அப்படியே போனால் போகட்டும் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அந்த உறுதி, இந்த விபச்சாரத்துக்கு தண்டனையை நான் இந்த உலகத்திலேயே அனுபவிக்க வேண்டும், நாளை மறுமையிலே நெருப்புக்கு போய்விடக் கூடாது என்ற அந்த உறுதியானது 2 வருடம் கழித்து அந்த குழந்தையுடைய கையிலே ரொட்டி துண்டை கொண்டு கொடுத்து, அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய தேவை இந்த குழந்தைக்கு நீ இல்லை, பாருங்கள் அவன் திட உணவு சாப்பிடுகிறான், கையில ரொட்டி துண்டு, அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள். வேறு வழி இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தண்டனை நிறைவேற்றும் போது ஒரு சஹாபி எரிந்த கல், அதன் மூலமாக ரத்தம் பீறிட்டு வந்து அவருடைய உடையை நனைக்கிறது. இந்த விபச்சாரியுடைய ரத்தம் என்னுடைய உடையிலே பட்டு விட்டது என்று அவர் சொன்னார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் விபச்சார்? இந்த பெண் கேட்ட தௌபாவை, பாவ மன்னிப்பை மதீனா நகரில் உள்ள அனைவருக்கும் கொடுத்தாலும் அது கேட்ட பாவ மன்னிப்பு மிச்சமாக இருக்கு. அவ்வளவு பேருடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அது கேட்ட பாவ மன்னிப்பு மிச்சமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய பயம். இந்த உலக வாழ்க்கை எப்படியோ முடிந்துவிடும், நாளை மறுமையில அல்லாஹுடைய தண்டனைக்கு ஆளாகிவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்கிறாரா இல்லையா? எவர்கள் நம்முடைய கட்டளைக்கு மாற்றமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களை நரக நெருப்பில் இடுவேன். இந்த நெருப்பு மாதிரியா? 70 மடங்கு வீரியமா உள்ள நெருப்ப ஒரே ஒரு மடங்கு எடுத்து அதையும் கடல்ல முக்கி ஆத்து போக வச்சு நீத்து போக வச்சு அதைத்தான் அடுப்பு எரிக்கிறதுக்கும் உலக உபயோகத்துக்கும் எல்லாம் தந்திருக்கிறான். இந்த நெருப்பை என்ன செய்யறது? சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நெருப்பே தான் எல்லாத்தையும் அழிச்சிடும் போல இருக்க, இதை விட வேகமான நெருப்பா அது? ஆமாம், அங்கே உள்ளது 70 மடங்கு வீரியமானது, நெஞ்சில பட்டு உடனே முதுகுக்கு வந்துடும், அப்படிப்பட்ட நெருப்பு. அந்த நெருப்பிலே அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள். அந்த வேதனையில அவர்கள் வழியை, அந்த வேதனையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய தோள்களை நாம் மாற்றி மாற்றி கொடுப்போம். இன்னைக்கு மருத்துவ உலகத்துல சொல்றேன், தோள்கள் தான் மனிதர்களுடைய ஸ்கின், தோள்கள் தான் வலியை உணர்கிறது. அப்ப அந்த வலியை அவர்கள் உணர வேண்டும், வேதனையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்று அவர்களுடைய தோள்களை எல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து மௌத்து வரும், மௌத்தாக மாட்டார்கள். மரணம் பல திசைகளில் இருந்தும் அவர்களுக்கு வரும், ஆனால் மௌத்தாக மாட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, அந்த நரகிலே அவர்கள் வாழவும் மாட்டார்கள், சாகவும் மாட்டார்கள். எப்படியாவது செத்துவிட வேண்டும் என்று எண்ணுவார்கள், ஆனால் அங்கே சாவு கிடையாது. மாலிகே, எவ்வளவு வேதனை எங்களுக்கு, எவ்வளவு தண்டனை! நரகத்தின் காவலாளியே மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே,
எங்களுடைய கதையை அல்லாஹ்வை முடிக்க சொல்லுங்கள் என்று சொல்லும் போது, உங்களிடம் அல்லாஹுடைய மார்க்கம் வந்ததா இல்லையா? அவனுடைய கட்டளைகள் வந்ததா இல்லையா? அவனுடைய தூதர்கள் வந்தார்களா இல்லையா? அவன் திருமறை குர்ஆனை நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக இறக்கி வைத்தானா இல்லையா? அதையெல்லாம் நீங்கள் கண்டும் காணாமல் பொதுவாக்காக அலட்சியமாக ஷைத்தானுடைய சேவகர்களாக உலகத்திலே வாழ்ந்துவிட்டு, இப்பொழுது அல்லாஹ் தான் சொன்னானே, சொர்க்கம் என்றாலும் மௌத்து கிடையாது, நரகம் என்றாலும் மௌத்து கிடையாது என்று. இப்ப எப்படி மௌத்தாக நீங்க விரும்பினாலும் மௌத்தாக முடியாது என்று மாலிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இங்கே தோளும் தோளும் உரசக்கூடிய இந்த விபச்சாரத்தை யாரெல்லாம் செய்கிறார்களோ அங்கே அவர்களுடைய தோள்கள் கருகும் போதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து அந்த வேதனையை அல்லாஹ் அனுபவிக்க செய்வான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வேதனையாக அது இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மோசமான தன்மைகள் நம்மிலே ஏற்படாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விதங்களிலும் நம்மை சோதிப்பான். சோதனைக்கு பிறகு நல்ல ஒரு தீர்வையும் அவனே தருவான். ஆகவே நாம் விரக்தி அடைந்து விடக்கூடாது. அல்லாஹ்வை முற்றிலும் சார்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் பேசிக் கொள்வார்களாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்பிரபஞ்ச கட்டமைப்பை, வானங்களை, பூமியை, இந்த பூமியிலே காற்றை, வானத்திலிருந்து இறக்கப்படுகின்ற மழையை, எத்தனையோ உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயிரினங்களிலே சிறந்த படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனித படைப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையை நோக்கமாக வைத்துதான் படைத்திருக்கின்றார். அந்த மறுமையை நோக்கமாக வைத்து படைத்ததன் காரணத்தினால்தான் அடிக்கடி குர்ஆனிலே கூறுகின்றார். நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு 3 வசனங்களை ஓதினேன். யா அய்யுஹன்னாஸு தக்கூ ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஓ மனிதர்களே, உங்கள் அனைவரையும் ஒரே ஒருவரிலிருந்து, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உங்கள் அனைவரையும் ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அவரிலிருந்துதான் அவருடைய மனைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் படைத்தான். வபஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸாஆ, அந்த இருவரிலிருந்துதான் நீங்கள் ஆண்களாக பெண்களாக இந்த உலகில் பல்கி பெருகி இருக்கிறீர்கள். ஆகவே உங்களை படைத்தவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். இறை நம்பிக்கையாளர்களே, மூமின்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படுங்கள். சடங்காக சம்பிரதாயமாக தொழுகைகளை ஆக்கிக் கொள்ளாதீர்கள், நோன்பை ஆக்கிக் கொள்ளாதீர்கள், தான தர்மங்களை ஆக்கிக் கொள்ளாதீர்கள், ஹஜ்ஜை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹுடைய பயத்தோடு அதை நிறைவேற்றுங்கள். அல்லாஹுவை பயப்பட வேண்டிய முறையிலே நீங்கள் பயப்படுங்கள். முஸ்லிம்களாக அல்லாமல் மௌத்தாகி விடாதீர்கள். யாரப்பா சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். முஸ்லிம்களை பார்த்து, மூமின்களை பார்த்து நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய முறையிலே பயப்படவில்லை என்றால் உங்களுடைய இறுதி முடிவு முஸ்லிமாக மௌத்தாக முடியாமல் போய்விடும். அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால்தான் நீங்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மௌத்தாக முடியும். ஆக எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துரு நஃப்ஸும் மா கத்தமத் லிகத், நாளை மறுமைக்காக, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கைக்காக, கபருக்காக, சொர்க்கத்திற்காக நீங்கள் என்ன என்ன உங்களுடைய அமல்களால், உங்களுடைய செயல்பாடுகளால் நீங்கள் எதையெல்லாம் அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களிடையிலே பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தொழுகிறதில்லை, அவர்கள் குர்ஆன் ஓதுறதில்லை, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. உங்களை நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்க செய்யக்கூடியது எல்லாவற்றையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய அழைப்பு வந்து விட்டால் ஒரு நாளிகை முந்துமா ஒரு நாளிகை பிந்துமா. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين. மௌத் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து தான தர்மங்களை செய்து கொள்ளுங்கள்.
மௌத்து உங்களை நோக்கி வந்து விட்டால் சக்கராத்துடைய நிலையில இருந்து கொண்டே தொண்டைக்கும் நெஞ்சுக்குமாக உங்கள் உயிர் இருக்கும் போது, என்னுடைய ரப்பே எல்லாம் நிறைய இருக்கிறது, நான் கொடுக்காம இருந்துட்டேன், இப்ப கொடுத்துட்டு வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, சாலிஹான நல்ல அமல்களை செஞ்சுட்டு நல்லவர்களில் ஒருவனாக நான் வந்து விடுகிறேன் என்று அவர்கள் கேட்பார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுவான்? எந்த ஒரு ஆத்மாவுடைய அஜல் அந்த நேரம் வந்து விடுகிறதோ, ஒரு நாளிகை முந்தாது ஒரு நாளிகை பிந்தாது ரூஹு வாங்கப்பட்டுத்தான் தீரும். ஆக நம்மிலே வாழ்ந்த எத்தனையோ பேர்கள் தமனை முடித்துக் கொண்டு சென்று விட்டார்கள், நாமளும் செல்ல இருக்கின்றோம். ஆகையினால் அல்லாஹுடைய அச்சப்பாட்டோடு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் பாவங்கள் என்று எதையெல்லாம் சொன்னானோ, பொய், புறம், அவதூறு, இப்படி என்னென்ன பாவங்கள் இருக்குமோ, இப்படி எவ்வளவோ விஷயங்கள் சர்வசாதாரணமாக இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சொல்லுவார்கள் ஒரு பழமொழி, சோறு சிந்துனா புரைக்கிடலாம், சொல்லு சிந்துனா புறக்க முடியாது. அப்படி புறக்க முடியாது மட்டுமல்ல, ஒவ்வொன்றையும் வானவர்கள் பதிவு செய்கிறார்கள். இது எத்தலக்கல் முதலக்கி அணி அணி யமீனி அணி சிமால் அணி சிமாலி கயீது. நீங்கள் என்ன பேச போகிறீர்கள்? நல்ல பேச்சா இருந்தா வலது பக்கம் உள்ள வானவர்கள் கிராமன் எழுதுவார்கள், கெட்ட பேச்சா இருந்தா இடது பக்கம் உள்ளவர்கள் காத்திபீன் அவர்கள் எழுதுவார்கள். கிராமன் காத்திபீன் எழுதுவதற்கு தயாராக இல்லாமல் எந்த சொல்லை நீங்க சொல்றதில்லை, மறந்துட மாட்டாங்க அவங்க. என்ன இவன் சொல்றான்? நல்ல செய்தியா இருந்தா நன்மையை வலது பக்கம் உள்ளவர்கள் பதிவு பண்ணுவார்கள், கெட்ட செய்தியா இருந்தா, பொய்யா இருந்தா, புறமா இருந்தா, அவதூறா இருந்தா, பாவகரமான பேச்சுகளாக இருந்தால், அருவருக்கத்தக்க ஆபாசமான பேச்சுகளாக இருந்தால், ஒருவரை பழித்து இழித்து அவமானப்படுத்துவதாக இருந்தால் இடது பக்கம் உள்ளவங்க ஒன்றை விடாம எழுதிப்பாங்க. அப்ப நமக்கு அல்லாஹ் வானவர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். இன்னும் சொல்றான் ரப்புல் ஆலமீன், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும், நான் சொல்றது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, ஆதமுடைய பிள்ளைகள், அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யூதர்களாக இருக்கலாம், நெருப்பு வணங்கக்கூடிய மஜூசிகளாக இருக்கலாம், இணை வைப்பவர்களாக முஸ்லிம்களாக இருக்கலாம், காவிர்களாக இருக்கலாம், அனைவருக்குமே அல்லாஹ் வலப்பக்கமும் இடப்பக்கமும் வழக்கை ஏற்படுத்தியதோடு மனிதனுக்கு முன்னாலும் பின்னாலும் வழக்குகள் இருக்கின்றார்கள், வந்து கொண்டிருக்கின்றார்கள். மனிதனுக்கு முன்னாலேயே பின்னாலேயே மனிதனை பாதுகாக்கிறதுக்காக நாம் வானவர்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் சில பேர்களுக்கு இன்னும் வாழக்கூடிய காலம் இருந்துச்சாக்கும் ஒரு பெரிய விபத்து நடக்கும், எந்த விதமான காயமும் இல்லாம தப்பிப்பார். காரணம் என்ன? அவருக்குள்ள தவணை இன்னும் முடியல, அதனால அவருடைய ரூஹை இன்னும் இருக்கணும். அதனால இந்த வானவர்கள் அல்லாஹுடைய கட்டளைப்படி முன்னும் பின்னுமாக வந்து அந்த மனிதனை காப்பாற்றி கொண்டிருப்பார்கள். எந்த ஒரு சமுதாயமோ தனி மனிதனோ தங்களுடைய நிலைகளை தாங்களே மாற்றிக்கொள்ளாத வரை அல்லாஹ் அவர்களுடைய நிலைகளை மாற்ற மாட்டான். எந்த ஒரு ஊருக்காவது அதாபை வேதனை அல்லாஹ் இறக்க நாடிவிட்டால் அதை தடுப்பார் யாரும் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும். வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம். நான் அடிக்கடி சொல்லுவேன், அதாவது மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நீண்ட நெடிய காலமாக இந்த வாழ்க்கையை நினைத்துக் கொண்டிருக்கிறோம். 100 வயசு பூர்த்தியா கொடுத்தாச்சு. எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழ முடியும்? 1,00,000 நாட்கள் வேண்டாம், ஒரு 50,000 நாட்கள் இல்லை அன்பானவர்களே. 100 வருஷத்திற்கும், வருஷத்துக்கு 365 நாள் என்றாலும் 36,500 நாள். ஆனால் 100 வயது எவருக்காவது கிடைக்கும், எல்லோருக்கும் கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அமாரு பில் உம்மத்தி மா பைன சித்தீன வ ஸபஈன். என்னுடைய உம்மத்துக்களுடைய சராசரி வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. இதுலதான் அதிகமான பேர்கள் மௌத்தாவாங்க. 60க்கும் 70க்கும் இடையில தான் அதிகமான பேர் மௌத்தாவாங்க. சில பேரு அதை கடந்தும் ஒரு சில பேர்கள் வாழ்ந்து மௌத்தாவார்கள், அதற்கு முன்னாலேயும் சில பேர்கள் வாழ்ந்து மௌத்தாவார்கள். ஆனால் இருக்கக்கூடிய அந்த காலம் ரொம்ப குறைவானது. ஆகவே நாம் நம்முடைய அந்த வாழ்க்கையை
கபருக்கு செல்லக்கூடிய வாழ்க்கையை, மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டுமே என்ற அந்த எண்ணத்தை நாம் மனதிலே வைத்துக் கொண்டு நம்முடைய செயல்களை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனா மாநகர மக்களிலேயே அதிகம் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால் அவர்களுடைய முன்பின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்தான். அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் அதிகமா கேட்பாங்க. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு உன்னுடைய பயத்தை அதிகமாக்கித்தா, உன்னுடைய அச்சத்தை தா. இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விட, குரோதம் இல்லாமல், விரோதம் இல்லாமல், போட்டி இல்லாமல், பொறாமை இல்லாமல், இந்த மாதிரி என்னென்ன தீய பண்புகள் இருக்குமோ அவைகளெல்லாம் விட்டும் இந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி விடு. என்னுடைய இதயத்துக்கு அதிகமாக உன்னுடைய பயத்தை தா. அந்த இதயத்தை பரிசுத்தப்படுத்தி விட, பரிசுத்தப்படுத்துபவர்களில் எல்லாம் நீதான் சிறந்தவன். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, நீதான் அதனுடைய பாதுகாவலன், நீதான் அதனுடைய எஜமானன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்கள். தக்வாவுக்காக துஆ செய்வார்கள். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிரபலமான சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முஆதே, நான் உன்னை நேசிக்கிறேன், வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன ஒரு முக்கியமான சஹாபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஏமன் நாட்டிற்கு கவர்னராக அனுப்பப்படுகிறார்கள். அவர்களை ஒட்டகத்திலே அமர செய்து அந்த ஒட்டகத்தின் கடிவாளத்தை பிடித்து நடந்து கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். ஊர் எல்லை வரை அவர்களை கொண்டு வந்து விடுவதற்காக வருகிறார்கள். அப்பொழுது சொல்கிறார்கள், முஆதே, நீ திரும்பி வரும்போது என்னை பார்க்காமல் இருக்கலாம். என்னுடைய கபர் அருகே, மண்டரை அருகே நீ நடமாடக்கூடிய சூழல் உருவாகலாம் என்று சொன்ன மாத்திரத்திலே முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பொறுப்பை கொடுத்து என்னை அனுப்புகிறீர்கள், உங்களை பிரிகிறேனே என்று நான் கவலையோடு தான் போகிறேன். ஆனால் நீங்கள் நான் திரும்பி வரும்போது என்னை பார்க்க மாட்டாய், என் கபர் அருகிலே நடமாடுவாய் என்று சொல்கிறீர்களே என்று அழுதார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாம் இங்கே எவ்வளவுதான் நட்பாக இருந்தாலும், யாருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதோ, இப்ப நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மக்களிலும் சரி, ஏற்கனவே வாழ்ந்து போனவர்களிலும் சரி, இனி வாழ வரவிருக்கின்றவர்களிலும் சரி, யாருக்கு அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களே என்னோடு இருப்பார்கள், அவர்கள் என்னோடு இருப்பார்கள். அவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய பயத்தோடு நாம் வாழ்ந்தால் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே இருக்கலாம். அத்தகைய நன்மக்களாக வல்லல்லாஹ் உங்களையும் என்னை மாய்க்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.